ஒரு தேனீயால் எத்தனை முறை கொட்ட முடியும்? ஒரே ஒரு முறை. மின்தடையை கண்டுபிடித்தவர் யார்? ஓம். முக பவுடரை கண்டுபிடித்த நாடு எது? இத்தாலி. கிரிக்கெட் விளையாட்டு எங்கு தோன்றியது? இங்கிலாந்து. கனநீரை கண்டுபிடித்தவர் யார்? யூரி. வெப்பநிலை மானியை கண்டுபிடித்தவர் யார்? 6. சட்டையை கண்டுபிடித்தவர்கள் யார்? எகிப்து நாட்டவர்கள். முதல் இரும்பு கப்பலை செய்தவர் யார்? வில்கின்சன். மெர்க்குரி விளக்குகள் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? 1912. காந்த துருவங்களை கண்டுபிடித்தவர் யார்? ரோஸ். தீப்பெட்டியை கண்டுபிடித்தவர் யார்? லாண்ட்ராம். தாய்லாந்தின் பழைய பெயர் என்ன? சயாம். கழுதை பந்தயம் நடக்கும் இந்திய மாநிலம் எது? ராஜஸ்தான். கலிலியோ எந்த ஆண்டு தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தார்? 1593. மாரத்தான் ஓட்டப்பந்தயம் எத்தனை மைல் தூரத்தை கடப்பதாகும்? 26 மைல். ஆயிரங்கால் மண்டபம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? கிபி 1560. காற்று நகரம் என்று எதை அழைக்கிறோம்? சிகாகோ. ஒலிம்பிக் கொடி எந்த ஆண்டில் அறிமுகமானது? 1920. தடுக்கப்பட்ட நகரம் எது? லாராசா. நைஜீரியா நாட்டில் எத்தனை மொழிகள் உள்ளது? 420 மொழிகள். இந்தியாவின் மிக உயர்ந்த விருது என்ன? பாரத ரத்னா. விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எது? ஜப்பான். ஓமன் தலைநகரம் எது? மஸ்கட். பள்ளிக்கூடத்தை முதலில் உருவாக்கியவர்கள் யார்? ரோமானியர்கள். சிப்பியில் முத்து விளைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 15 ஆண்டுகள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க.
அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.